கடைசியா செத்து போயிடலாம்னு முடிவு பண்றாரு. இனிமே வாழ்க்கையில மறுக்கப்படாது. நம்ம அக்காவே நம்மள இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டா, இனிமே கூட பிறந்த சகோதரி இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் மானம் போச்சு. மானம் போனதுக்கு அப்புறம் உயிர் தேவையா என்று எண்ணி திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து விழுகிறாரு. விழுந்தவர் ஐயான்னு கத்திருக்கலாம், இல்ல அம்மானு கத்திருக்கலாம், இல்ல அப்பான்னு கத்திருக்கலாம், ஐயோனாவது கத்திருக்கலாம். முன்வினையினுடைய திருவருள் எப்படி முருகான்னு விழுந்தாரு. முருகன் உள்ள கையில தாங்கி அருணன் சும்மா இரு சொல்லறவனு 12 ஆண்டு காலம் சும்மா இருக்க வச்சாரு. 12 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் முருகப்பெருமான் தோன்றி அருணகிரி திருப்புகழ் பாடுனார். திருப்புகழ் பாடுன்னு சொன்னோன்னே அவர் சொன்னாரு, எழுதறியா முழு மூடன் எங்கனம் பாடுவேன்னாரு. முத்து முத்தா பாடு. எப்படி பாடுவேன்? எழுதுவே படிக்க தெரியாதவன் நான், முழு மூடன் எப்படி பாடுவேன்? நாக்க நீட்டுன்னு ஓம் என்ற மகா மந்திரத்தை நாக்கில எழுதி முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற ஜத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குருபரன் என போதும் முட்கட்பரம் அற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க தமரரம் அடியன என்று மொத்தம் 16,000 பாட்டு. அதுல முதல் பாட்டு இது. இது பாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் தவத்துல உட்கார்றாரு. அடுத்தபடியா முருகன் தோன்றி வயலூருக்கு வாடினார். திருச்சி பக்கத்துல இருக்கிற வயலூருக்கு வந்து அங்கே பாடி 2வது பாட்டு தான் கைத்தல நிறைகனி அப்பம டபுள் பரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உறவுவர் கற்பம் எனமினை எழுதியகும் என்று எழுத்து எண்ணி பாடுகிறார். 200 எழுத்து மெய்யெழுத்து நீக்கி. இப்படி திருப்புகழ் இப்படி அமிர்தமாக தமிழை இந்த பூமிக்கு கொடுத்த மகான்கள் தமிழ் மீது கொண்ட பற்று. தமிழ் நீ சொன்ன மாதிரி பிழை இல்லாத பாடி அந்த பிழை இல்லாத உச்சரிப்பு சரியாக இருக்கணும். சொல் சுத்தம்னா சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள் திருவாக்கு சொல்வாக்கு தவறி விட்டா நாரிய புண்ணாக்கு.